ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறேன். அபிஷேக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சார் சொன்னாங்க, நிறைய பேர் கேட்டிங்க. ஆல்ரெடி நாங்கள் சாகர் என்ன சொன்னாருன்னு போட்டிருக்கோம், கோச் என்ன சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நேற்று மேட்ச் ஜெயிச்ச ரிவ்யூக்கு 13,000 பேர் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் கோச் கார்னரில் என்ன பேசினாங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாம் போட்டோம், எல்லாருக்கும் நல்ல ஆதரவு தந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ அபிஷேக் அதில் இன்டர்வியூ எடுத்தாங்க. நடுவில் அவர் என்ன பேசினார், பதில் உங்களுக்கு தமிழில் தான் சொன்னார், பட் ஹிந்தியில் கேள்வி கேட்டாங்க. அதை பற்றின வீடியோ தான் அது. அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம், அது ரொம்ப முக்கியம். பிருத்திவிராஜன்ற ஒரு ₹40 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராம்குமாருங்கிற ஒரு $2 ஃப்ரம் ஒமான் கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்குது. அமுங்கிங்கன்னா ₹40 தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க. ரைட், விஷயத்துக்கு போகலாம். அபிஷேக் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் குட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொண்டு வந்து பேச வைக்கிறது. அண்ட் அஷன் குமார் என்ன சொன்னார், சாகர் சொன்னார்னு இதே சேனலில் இருக்குது, அதை பார்க்குறவங்க போய் பார்த்துருங்க. கேட்டாங்க. அப்புறம் அபிஷேக் சொன்னால் நான் தமிழ்லேயே பதில் சொல்கிறேன்னாரு. ஸோ அதனால் அவங்க ஹிந்தியில் தான் கேட்டாங்க கேள்விகள். நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் கரெக்டாக சொன்னார். யாரும் அக்கம் பக்கம்லாம் கேட்கல, அவர் கோச்செல்லாம் பதில் ஸ்பான்டேனியஸாக வந்தது. அப்புறம் அபிஷேக், வாட் அபவுட் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாங்க. அவர் சொன்னால், ஆமாம், கோச் ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணார். மேட்ச்சுக்கு முன்னாடி சாகர் என்னை தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணார். டைட்டாக வை மேட்சை அப்படின்னு சொன்னார். அண்ட் ஜெயிச்சா தான் நம்ம மேலே போக முடியும். கோச் எப்போதும் சொல்லுவார், உன்னால் முடியும்னு சொல்லுவார். அது ஹெல்ப் மீன்னாரு. நானும் சொல்லுவேன், உன்னால் முடியும் தம்பின்னு. அதான் அவர் உன்னால் முடியும் இதில் சொல்லியிருக்காரு இருக்கு. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, இம்பார்ட்டன்ட் ஜீத் कैसा लग रहा है आपको, इस जीत से क्या सीखेंगे அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்ட்ரி உங்களுக்கு இது, இந்த மேட்ச்சை பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டாங்க. அண்ட் கோச் நல்ல வேலை கோச்சுக்கு கிளம்புறான்னு நினச்சாங்க. கோச்சு சொன்னால் நம்மளுக்கு சாத்மே ஜாங்க, நாங்கள் ஒன்றாவே போகணும். கோச்சு சாகரும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அது கடைசியில் ஒரு இன்டர்வியூ எடுக்கும். நல்லது அது. அபிஷேக் சொன்னது ரொம்ப சந்தோஷம்தான். 11வது பொசிஷன்லேருந்து 10வது போனோம். அப்புறம் 10லேருந்து 7th ரேங்க் போய்ட்டோம். ஹாப்பி தான். தமிழ்நாடு மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவாகவே இருந்தது எங்கள் பாயிண்ட்ஸை. இப்போ பாசிட்டிவாக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் போய் வின் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் अपने परफॉर्मेंस के बारे में बताइए, क्या डिफरेंस किया आपने आज அப்படின்னாரு. அதான் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களோட பர்ஃபார்மன்ஸு எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுன்னாங்க. பதில் அதே தான், எப்போது மாதிரி தான். யாராக இருந்தாலும் கோச்சோட மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோச் மோட்டிவேஷன் பண்ணார். சாகர் சொல்லிகிட்டே இருப்பார், டைட்டாக செயின் டேக்கில். அண்ட் கொஞ்சம் லேசியாக இருந்தால் சாகர் என்னை தட்டி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணு மேட்ச் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க, நெக்ஸ்ட் மேட்ச்க்கு லியே கியா பிளானு பத்தாவ், அடுத்த மேட்ச்சுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு இவரை கேட்டாங்க. இவர் சொன்னார், அபிஷேக், இல்லை கோச்சு சொல்கிறபடி தான் டாக்டிக்ஸ் கற்றுக்கிட்டு மேட்ச் பை மேட்ச் நாங்கள் ரெடி ஆகும். ஸோ கோச் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் இது பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் கேட்டால் நமக்கு அடுத்த மேட்ச் அஜித் குமார் கூட ஜெய்ப்பூர். अजीत कुमार बारे में बताइए, ஸ்பெஷல் தயாரி है क्या கேட்டார். அஜித்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் பிளானிங், ஸ்பெஷல் தயாரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அபிஷேக் சொன்னார், அஜித் பற்றி எல்லாமே கோச் பார்த்து எங்களுக்கு சொல்லி தருவார். ஒவ்வொரு டாக்டிக்ஸும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் சொல்லி தந்து எங்கள் டீமை வழி நடத்துவார். ஸோ அவர் சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, தமிழ் ஃபேன்ஸ்க்கு லியே கியா பத்தாயிங்க ஆப், தமிழ் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், ஆல் தமிழ் ஃபேன்ஸு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாம் கப் அடிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. இதுதான் அபிஷேக் சொன்னது. அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். பொறுமையாக 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொன்று சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.